இத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க. அப்படியே நாங்க தேவனுடைய வார்த்தைக்கு நாங்க கடந்து செல்லுவோம். நாங்க ஒரு 2-3 வாரங்களாக கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்ற வார்த்தையில நாங்க பார்த்து வருகிறோம். போன 2 ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கும் போது, ஆண்டவருடைய ஆலோசனைக்கு செவி சாய்க்கும் போது செழிக்க முடியும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது என்று நாங்கள் பார்த்தோம். நாங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதம் 72வது அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 72வது அதிகாரம் 7வது வசனம். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் என்ற வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்காக ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்க, நீதிமான்களாகிய நாங்க உயருவதற்கென்று, செழிப்பதற்கென்று, வளருவதற்கென்று ஆண்டவர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதுதான் நாங்கள் செழிப்பதற்கான காலமா இருக்குது? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப நாங்கள் செழிக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனம் மறுரூபப்பட வேண்டும். நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். ஏன் நாங்க ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்கணுமெண்டா? ஏன் நாங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணுமெண்டா? ஏன் நாங்க ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலையும் வாயிலையும் வைக்கணுமெண்டா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்க இந்த வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்முடைய வாழ்க்கையில இல்லாத ஆசீர்வாதத்தை, இல்லாத செழிப்பை, இல்லாத சுகத்தை, இல்லாத ஆரோக்கியத்தை இந்த வார்த்தை பெற்றுத்தர வல்லமை இல்லதா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு பாருங்க, இந்த மனுஷன் சொல்லுகிற வார்த்தை ஆக போறது இல்லை. நாங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சு பேசும்போது 1000 பேர் நமக்கு எதிராக என்ன வார்த்தைகளை சொன்னாலும் நாங்க தேவனுடைய வார்த்தையை வசனிப்போமா இருந்தா அந்த வார்த்தையின்படிதான் நமக்கு ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப நீங்க வாயை திறந்து நம்ம எல்லாரும் சொல்ல போறோம், இந்த நாட்களில் நீதிமானாகிய நான் செழிப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இது ஆண்டவருடைய காலமா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இது பிசாசினுடைய காலம் அல்ல, இது ஆண்டவருடைய காலமா இருக்குது. இது கிருபையின் காலமா இருக்குது. இந்த கிருபையின் காலத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்க நிச்சயமா செழிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போகிறோம், கடந்த 2 வாரமா பார்த்தோம், நாங்க தவறான ஆலோசனைக்கு நம்முடைய செவிகளை விலக்க வேண்டும். நாங்க சரியான ஆலோசனைக்கு நம்முடைய செவியை சாய்க்க வேண்டும். தவறான போதனைகளுக்கு செவியை விலக்க வேண்டும், சரியான போதனைகளுக்கு செவியை சாய்க்க வேண்டும். நாங்க போன கிழமை தெளிவா பார்த்தோம் எது தவறான போதனை. இன்றைக்கு நிறைய சபைகள் இந்த செழிப்பை குறித்து வெளிப்பாடு இல்லாததால, செழிப்பை குறித்து ஒழுங்கா தியானிக்காததால, செழிப்பை குறித்து தவறா போதிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த பூமியில நம்ம செழிப்பா வாழக்கூடாது, இந்த பூமியில நம்ம நல்லா வாழக்கூடாது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, இந்த பூமியிலையும் ஆண்டவர் நம்மளை செழிக்க செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் நம்மளை வெறுமனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அப்படியே விடல, நம்மளை பாலும் தேனும் ஓடுகிற அந்த நலமும் விசாலமுமான தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போனது போல நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஒரு நிறைவான இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப நானும் நீங்களும் அந்த இடத்துக்கு போகணுமா இருந்தா நம்முடைய மனம் முதலாவது மறுரூபப்பட வேண்டும். 3 யோவான்ல 2வது வசனத்துல சொல்லுது, பிரியமானவனே உன் சரீரம் வாழ்வது போல, அப்படியா சொல்லுது, உன் ஆத்மா வாழ்வது போல, உன் மனது வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டுகிறேன் என்று சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில, நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில, நிறைய நீதிமான்களுடைய வாழ்க்கையில செழிப்பு இல்லாததுக்கு காரணம் அவருடைய மனம் மறுரூபப்படவில்லை. ரோமர்ல சொல்லப்படுது 12வது அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும். அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 12வது அதிகாரம் 2வது வசனம். ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு பாருங்க, பவுல் சொல்றாரு பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும். டிசம்பர் முழுவதும் நன்மையை குறித்து பார்த்தோம். அது கடவுள் நமக்காக ஆயத்தம் பண்ணின நன்மை. யாருடைய நன்மையா? அது தேவனுடைய நன்மையா. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக நன்மையானவைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதான் தாவீது ராஜா சொல்றாரு, நான் இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் என்ன செய்திருப்பேன்? கெட்டு போயிருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு சூழ்நிலைகள் எதிர்மறையா இருந்தாலும் நான் நிச்சயமா நன்மையை காணுவேன்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு எல்லாம் தீமைக்கு ஏதுவா நடக்கிற மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவா மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு நீதிமான் இப்படியே பேசிக்கொண்டிருக்கணும். பைபிள் சொல்லுது இவைகளையே பேசிக்கொண்டு பைபிள் சொல்லுது, இவைகளை உன் இருதயத்தில் வையின்னு சொல்லுது. அப்ப பாருங்க, நாங்க என்ன செய்யணும்? இதுதான் நாங்க செழிப்பதற்கு ஏற்ற காலமா இருக்குது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நாங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. எல்லாரும் பேசுற மாதிரி பேசிக்கொண்டிருக்க கூடாது. இந்த உலக மனிதர்கள் நம்புற மாதிரி நம்பிக்கொண்டிருக்க கூடாது. இந்த உலக மனிதர்கள் இப்படிப்பட்ட காலத்துல அவங்க பயப்பட்டு கொண்டிருந்தாலும் கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்பி திடமனதா இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த காலத்துலதான் நம்முடைய விசுவாசம் அசையாம இருக்கணும். நாங்க திடமனதோடு இருக்கணும். நாங்க உறுதியா இருக்கணும். நாங்க சொல்லணும், ஆண்டவர் ஈசாக்க பஞ்சகாலத்திலும் செழிக்க பண்ணினது போல என்னை இந்த பஞ்சகாலத்திலையும் என்னை இந்த மழை காலத்திலையும் ஆண்டவர் என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அதுல சொல்லுது பாருங்க, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும், எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய நன்மை. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருவரின் வாழ்வுக்காகவும் ஆண்டவர் நன்மையானவைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அந்த நன்மைகளை எப்படி சுதந்திரித்துக் கொள்றதுன்னு நாங்க கடந்த காலத்துல யோபுவினுடைய வாழ்க்கையில இருந்து பார்த்தோம். யோபு என்ன செய்யறான்? அவருடைய வாழ்க்கையில சூழ்நிலை எதிர்மறையா இருக்குது, நிறைய பிரச்சனைகள் வருது, 9 மாசமா புலம்பிக் கொண்டே இருக்கிறான், அலப்பிக் கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு புத்தியை புதுப்பிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவரே நான் உனக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? கைகளினால் என் வாயை ஒட்டிக் கொள்ளுகிறேன், நீர் பேசும், நான் கேட்பேன் என்று சொல்றான். அவன் பேசுறத நிப்பாட்டி அவனுடைய வாயை பொத்திக் கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறானோ, அவன் இழந்து போன நன்மைகள் 2 மடங்காக திருப்பி வருது. சொல்றீங்க, அவன் இழந்து போன செழிப்பான வார்த்தை 2 மடங்காக திருப்பி வருது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்படிப்பட்ட விசுவாசம் உடையவன் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைந்து திரிய விட மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். ஆதியாமத்தில் ஆதாம் ஏவாளுக்காக ஒரு செழிப்பான ஏதேனுக்கு அர்த்தமே இன்பத்தின் ஸ்தலம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏதேனுக்குரிய அர்த்தமே இன்பம் பொங்குகிற இடம், இன்பம் வழிந்தோடுகிற இடம், சந்தோஷம் பொங்குகிற இடமா இருக்குது. அதே போலதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழுகிற வீடுகளும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கணும், நிரந்தர பேரின்பம் இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப நம்முடைய மனம் மறுரூபப்பட வேண்டும். இன்னைக்கு நாங்க பார்க்க போகிறோம், ஆண்டவருடைய ஆலோசனைகளை கேட்பதன் மூலமாக, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதன் மூலமாக ஆண்டவர் நம்முடைய மனதை மறுரூபப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன் நாங்க போதனைகளை கேட்கணும்டா, அந்த போதனைகளை சரியான போதனைகளை கேட்டாதான், சரியான ஆலோசனைகளை கேட்டாதான் நம்முடைய மனம் மறுரூபப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நாங்க உலக பிரகாரமான உணவுகளை காலையும் மாலையும் மதியமும் உண்றதால நம்முடைய மனதுல எந்த மாற்றமும் ஏற்பட போறது இல்ல. நம்முடைய சரீரம் ஆரோக்கியமா இருக்கும், ஆனா மனதுல எந்த மாற்றமும் ஏற்படாது. மருந்து குடிக்கிறதால மனம் மாறாது, மருந்து குடிக்கிறதால சரீரத்தில் இருக்கிற காயங்கள் தான் மாறும், சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் தான் மாறும். ஆனா இந்த ஆண்டவருடைய வார்த்தையானது நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய மனதை புதிதாக்குறதா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய ஜனங்களுக்கு எங்க சரீரத்துல கவலை இருக்குது, சரீரத்திலே சந்தோஷம் இல்லாத நிலைமை இருக்குது, சரீரத்திலே சமாதானம் இல்லாத நிலைமை இருக்குது. அந்த சமாதானம் சந்தோஷம் எங்க இல்லாம இருக்குது? மனதுலதான் இல்லாம இருக்குது. ஆண்டவர் ஆத்துமாவை தேற்றுகிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய ஆலோசனைகளுக்கு உங்களுடைய செவிகளை திறந்து கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை செழிக்க செய்யறதுக்கு முன்னுக்கு உங்களுடைய மனதை அவர் செழிக்க செய்கிறார்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஒரு நீதிமான் என்னத்தை விரும்பணும்? நன்மையை விரும்பணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதான் ரோமர் 12:2 சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய நன்மையும், சத்தமா சொல்லுவோமா, தேவனுடைய நன்மையும், அதுக்கடுத்து என்ன சொல்லுது? பிரியமும். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய நன்மையும் பிரியமும். தொடர்ந்து வாசிங்க. பரிபூரணமான சித்தமும். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூரணமான சித்தம். பாருங்க, ஆண்டவர் நம்ம எப்படி வாழணும் விரும்புறாரு தெரியுமா? அவர் நம்ம எப்படி வாழணும் பிரியப்படுறாரு தெரியுமா? நாங்க எப்படி வாழணும் சித்தம் கொள்றாரு தெரியுமா? நாங்க இந்த உலக பிரபஞ்சத்தில் இருக்கிற மனுஷனை போல விசுவாசிக்காம நாங்க தேவகரமான விசுவாசம் உள்ளவங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் எப்படி சூழ்நிலைகளை பார்ப்பாரோ அதே போல பார்க்கிறவங்களா இருக்கணும். இதுல சொல்லுது பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா நிறைய பஞ்சம், பட்டினி, கொள்ளை நோய்கள் நிறைய இருக்குது. இந்த சமயத்துல இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஆட்கள் மனுஷங்க எப்படி பேசுறாங்களோ அப்படி நீ பேசாத. அவங்க எப்படி கவலையோட கண்ணீரோட சோர்வோடு இருக்கிறாங்களோ நீ அப்படி இருக்காத. உன்னுடைய மனதை மறுரூபப்படுத்தி கொள்ளு. இந்த சந்தர்ப்பத்துல நீ எப்படி இருக்கணும்டா, நீ தேவனுடைய நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த தீமைகள் நடக்கிற உலகத்துல தேவன் எனக்கு நன்மையை காண பண்ணுவார். நான் நிச்சயமாய் நன்மையை காண்பேன் என்று சொல்லு. வாயை திறந்து சொல்லு, நான் நிச்சயமாய் நன்மையை காண்பேன் சொல்றாரு பாருங்க. தேவனுடைய நன்மையும், அடுத்தது தேவனுடைய பிரியமும், பரிபூரணமான சித்தம் இன்னதென்று என்ன செய்யணுமா? பகுத்து அறியணுமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியணுமா? தேவனுடைய நன்மை இன்னதென்று பகுத்தறியணுமா? தேவனுடைய பிரியம் இன்னதென்று பகுத்தறியணுமா? எப்படி பகுத்தறிகிறது? விசுவாசிகளாகிய நான் எப்படி பகுத்தறிகிறது? ஆண்டவர் நம்முடைய ஊழியக்காரன் மூலமாக போதிக்கிற, பகுத்து தொகுத்து போதிக்கிற ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை, ஆண்டவருடைய நன்மைகளை, ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டு அறிவதன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை அறிஞ்சு கொள்ளணுமா இருந்தா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டிருக்கிற பிரியத்தை அறிஞ்சு கொள்ளணுமா இருந்தா, ஆண்டவருடைய நன்மையை அறிஞ்சு கொள்ளணுமா இருந்தா, ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை போதிக்கிற சபையில இருக்கணும். நன்மைகளை குறித்து போதிக்கிற போதகருடைய பிரசங்கத்தை அதிகமா கேட்கணும். நம்ம போயிட்டு தவறான இடத்துல இருந்து கொண்டு தவறான பிரசங்கத்தை கொண்டு கேட்டுக்கொண்டு நன்மையை எதிர்பார்த்து காத்திருந்தா நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நன்மையை கண்டறியணுமா இருந்தா நன்மையை குறித்து நிறைய கேட்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனாலதான் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரசங்கிச்சு கொண்டிருக்கிறோம். இதுல சொல்லுது பாருங்க, தேவனுடைய நன்மையும். இன்னைக்கு நான் எதை பத்தி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன்? டிசம்பர் முழுக்க எதை பத்தி பிரசங்கம் பண்ணினேன்? தேவனுடைய நன்மையை குறித்து பிரசங்கம் பண்ணினேன். அது உலக பிரகாரமான நன்மைகள் அல்ல, உலக பிரகாரமான நன்மைகள் அல்ல, அது தேவனுடைய நன்மையா இருக்குது. தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற செழிப்பு தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தின நன்மையா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? செழிப்பு தீமை அல்ல, பணம் தீமை அல்ல, பண ஆசை தான் தீமையா இருக்குது. ஐஸ்வர்யம் தீமை அல்ல, ஐஸ்வர்ய மயக்கம் தான் தீமையா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்ல வீட்டுல இருக்கிறது தீமை அல்ல, அந்த வீட்டுல இருந்து கொண்டு பெருமை குணம் உள்ளவங்களா இருமாப்பா இருக்கிறது தான் தீமையா இருக்குது. நல்லா சம்பாதிக்கிறது, நல்ல வாகனங்களை வாங்குறது தீமை அல்ல, அதெல்லாம் வாங்கி கொண்டு ஆண்டவருக்கு விரோதமா செயற்படுகிறது தான். அதெல்லாம் வந்த பிறகு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறது தான் தீமையா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லாம இருக்கலாம். நீங்க கர்த்தரை நம்பி உறுதியா காத்திருப்பீங்களா இருந்தா ஆண்டவர் எல்லாவற்றையும் கூட கொடுப்பார். கூட கொடுக்கும் போது நீங்க ஆண்டவரை மறக்காம அவரை கனம் பண்ணுவீங்களா இருந்தா ஆண்டவர் அதிலும் பெரிதானவைகளையும் தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இதுல பாருங்க, இந்த சந்தர்ப்பத்துல இந்த உலகத்தார் பேசுகிறது போல பேசி கொண்டிருக்காம, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம நாங்க எதை நாட வேண்டுமா? தேவனுடைய நன்மையை நாட வேண்டுமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க சொல்லணும், இந்த காலத்திலையும் நான் தேவனுடைய நன்மையை காணுவேன், இந்த உதயபுரத்தில் இருந்து கொண்டு நான் தேவனுடைய நன்மையை காணுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நன்மையை காணணுமா இருந்தா நன்மையை குறித்து நிறைய கேட்கணும், நன்மையை குறித்து வேதத்துல நிறைய படிக்கணும், நன்மையை குறித்து நிறைய பேசணும், நன்மையை குறித்து நிறைய கேட்கணும், நன்மையை குறித்து நிறைய படிக்கணும், நன்மையை குறித்து நிறைய பேசணும். ஆனா நம்ம கேட்கறது முழுக்க தீமை, படிக்கிறது முழுக்க தீமை,
பேசுறது முழுக்க தீமை. நிறைய பேருக்கு இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிற இது குறைஞ்சிருச்சு. ஆனால் அந்த கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட 2-3 வருஷங்களுக்கு முன்னுக்கு, கொரோனாக்கு முன்னுக்கு அதிகமாக நிறைய பேர் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. நியூஸ் பேப்பர் படிக்கும்போது எல்லாம் நல்ல செய்தியாக வருது. அங்கே அந்த கத்தி வெட்டி இங்கே வெட்டி அங்கே களவெடுத்துட்டான், இங்கே உடைச்சிட்டான், இப்படி எல்லாமே என்ன நியூஸு? துர்ச்செய்தியாக இருந்தது, தீமைக்கு எதுவாக இருந்துச்சு. இதையே கேட்டுக்கொண்டு நம்ம என்ன செஞ்சு கொண்டு இருந்தோம்? சிரித்து அதுக்கு நினச்சி கவலைப்பட்டு கொண்டு இப்படியே இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறதன் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளினால் நம்மளை வர்ஷிக்க பண்ணுறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நாங்கள் எதை குறித்து அதிகமாக கேட்கணும், எதை குறித்து அதிகமாக படிக்கணும், எதை குறித்து அதிகமாக பேசணுமெண்டா, நான் உலகத்தில் எல்லாம் தீமைக்கு எதுவாக நடந்தாலும் என்னை ஆசீர்வதிக்க எனக்காக நன்மைகளை ஆயத்தம் பண்ணின தேவன் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையை நன்மைகளினால் முடிசூட்டுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அடுத்தது தேவனுடைய பிரியம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எதில் வாழணுமா? எதில் வாழணுமா? எல்லாவற்றிலையும் வாழணுமா? எல்லாவற்றிலையும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற நாட்களில் ஆண்டவர் நம்ம எப்படி வாழணும்ட்டு பிரியமாக இருக்கிறாரு. நம்ம எல்லாவற்றிலையும் வாழணும்ட்டு ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நேற்று வீட்டு கூட்டத்தில் ஒரு வசனம் காட்டினேன், அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில், அவர்களுக்கு ஒன்றும் குறைவா இருக்கவில்லை. ஒரு விசுவாசிக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு குறை இல்லை இருக்கக்கூடாதுன்னு. ஆண்டவர் உபாகமம் 6ல் சொல்றாரு. எனக்கு அதிகமாக இப்போ இந்த மனதில் வர்ற வசனம், இஸ்ரவேலே நீ நன்றா இருப்பதற்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீ நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களுடைய அப்பா அம்மா எவ்வளவு விரும்புகிறாங்களோ எனக்கு தெரியாது, உங்களுடைய பெற்றோர் எவ்வளவு விரும்புகிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா அவங்க விரும்புகிறத காட்டிலும் கோடி மடங்கு ஆண்டவர் விரும்புகிறார். இதுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு பிள்ளைகளும் செழிப்பா இருக்கணும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு குறையும் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் பாருங்க, அவர் ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பனா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப பாருங்க, தேவனுடைய பிரியம். தேவன் நம்மளை குறித்து என்ன பிரியப்படுறாரு? இந்த பூமியில நாங்க பிரபஞ்சத்துக்கு ஒத்தவேசம் தரிக்காம உலகமே பஞ்சத்துல இருந்தாலும் ஈசாக்கு செழித்தது போல ஆண்டவரை நம்பி வாழுகிற நாங்க செழிப்பா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். இந்த டைம்லையும் நாங்க கர்த்தரை நம்ப கற்றுக்கொள்ளணும். புயலின் நடுவுல இருந்து கொண்டு கர்த்தரை நம்ப கற்றுக்கொள்ளணும். போராட்டத்தின் மத்தியில இருந்து கொண்டு கர்த்தரை நம்ப கற்றுக்கொள்ளணும். பைபிள் சொல்லுது, ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் வெட்கப்பட விடமாட்டார், தலகுனிய விடமாட்டார், இலச்சையடைய விடமாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை நிமிர பண்ணுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய தலைகளை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அடுத்தது தேவனுடைய பரிபூரண சித்தம். நாங்க செழிப்பா வாழுவதுதான் தேவனுடைய பரிபூரண சித்தமா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யாக்கோப்பு 1வது அதிகாரம் 4வது வசனம். யாக்கோப்பு 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. யாக்கோப்பு 1வது அதிகாரம் 4வது வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், எல்லாம் சொல்லுங்க, பூரணராயும், தொடர்ந்து வாசிங்க, நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. பாருங்க, எது தேவனுடைய சித்தமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களா இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எதிலையாச்சும் குறைவா இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. ஒன்றிலும் குறைவுள்ளவர்களா இராமல் பூரணரா இருக்கணும். நாங்க எப்படி இருக்கணுமா? பூரணமா இருக்கணுமா, நிறைவுள்ளவர்களா இருக்கணுமா. இப்படி நம்ம இருக்கணுமா இருந்தா பொறுமையா என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஆண்டவர் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குறைவை நிறைவா மாற்றுவார், என்னுடைய குறைவை பரிபூர்ணமா மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படி நீங்க பேசிக்கொண்டே இருக்கணும், இவைகளை தியானிச்சு கொண்டே இருக்கணும். அப்ப பாருங்க, இந்த வார்த்தைகள் நம்முடைய கண்களை விட்டு, நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்களை விட்டு பிரியக்கூடாது. அப்ப ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தின நன்மை தான் செழிப்பா இருக்குது. ஆண்டவர் அவர் பிரியமா இருக்கிறார். நாங்க செழிக்கணும் என்று ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். நீதிமான் செழிக்கணும் என்று ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். என்ற வேத வசனம் சொல்லுது, நீதிமான் நன்றா இருந்தால் பட்டணம் களி கூறும். அப்ப நம்ம செழித்தோங்கும் போது, நம்ம இந்த பூமியில நல்லா வாழும் போது ஆண்டவர் நம்மளை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பார், நம்மளை கொண்டு அநேகரை களி கூற பண்ணுவார்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அடுத்த பரிபூரண சித்தத்தை பார்த்தோம். நம்ம செழிப்பா வாழ்வதுதான் பரிபூரண சித்தமா இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில அடிமைத்தனத்தில் இருக்கிறது ஆண்டுடைய சித்தமா? ஆண்டுடைய சித்தம் அல்ல. பார்வோனுக்கு அடிமையா இருக்கிறது ஆண்டுடைய சித்தமா? ஆண்டுடைய சித்தம் அல்ல. அங்க அவங்க அவஸ்திப்படுறது ஆண்டுடைய சித்தமா? இல்ல, அது ஆண்டுடைய சித்தம் அல்ல. அங்க உண்றதுக்கு ஒருவேளை உணவு இல்லாம வாழ்றது ஆண்டுடைய சித்தமா? இல்ல இல்ல, அவங்க நல்லா சாப்பிட்டு திருப்தி ஆக்குறது தான், திருப்தியா இருக்கிறது தான் ஆண்டுடைய சித்தமா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு உங்களை குறிச்சு தேவனுடைய சித்தமும் அதுதான். நீங்க நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேன் ஓடுகிற அந்த நலமும் விசாலமான தேசத்தை ஆயத்தம் பண்ணின ஆண்டவர் நம்மையும் செழிப்பான இடங்களுக்கு கொண்டு போக அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 66வது அதிகாரம் 12வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதம் 66வது அதிகாரம் 12வது வசனம். சங்கீதம் 66வது அதிகாரம் 12வது வசனம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து. ஆண்டவர் என்ன செய்யறாராம்? நம்மளை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நீயே போய் துளண்டு விடலை, நீயே போய் துளண்டு விடலை. அது நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவர் கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும் அவர் நம்மோடு இருக்கிற தெய்வமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மோடு சும்மா இல்லை, நம்மோடு இருந்து வருகிற ஆபத்துக்களுக்கு நம்மளை தப்பு வைக்கிறார். எதிரியின் கைக்கு நம்முடைய ஜீவனை, நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய பிராணனை நீங்களாக்கி பாதுகாக்கிறார். நன்மையினால நம்முடைய வாயை திருப்தியாக்குறார். கழுகுக்கு சமானமாக நம்முடைய வயதை வாழ வயது போல் ஆக்குறார். நம்ம போகிற பாதையில நம்ம சோர்ந்து போகும்போது அவர் நமக்கு பலனை தர்றார். நம்ம சத்துவத்தை இழக்கும் போது நமக்கு சத்துவத்தை தர்றார். நம்ம மனம் முறிவடையும் போது நம்முடைய ஆத்மாவை தேற்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாருங்க, அவருடைய தூதர்களும் நமக்கு பாதுகாப்பா நமக்கு தந்திருக்கிறார். இதுல சொல்லுது பாருங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தாவீது ராஜா சொல்றான் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கடிகள். அவன் பாருங்க, அவனும் குறைவுக்குள்ளதான் வாழ்றான். அப்பாவால் ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை, சகோதரரால் ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை, எல்லாராலையும் கடைசியா பிள்ளையா பிறந்ததால ஏளனமா பார்க்கப்பட்ட வாழ்க்கை. இவன் எதுக்குமே லாய்க்கில்ன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் அவனை கொண்டுதான் நாட்டை ஆளுகை செய்யறதுக்கு திட்டமிட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவன் எங்கேயோ காட்டுக்குள்ள வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த அவனை ஆண்டவர் என்ன செய்தார்? அரியணையில உட்கார செய்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவனை செழிக்க செய்தார். அநேகருக்கு செழிப்பை கொடுக்கிற அளவுக்கு அவனை உயர்த்தினார். அவன் செழித்ததால தான் அவன் என்ன செய்தான்? சாலமோன் ஆலயத்தை கட்டுறதுக்காக வேண்டி அவன் அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளிகளை பலவிதமான ரத்தினங்களை சேர்த்து வைக்கிற கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன் நம்மளை ஆண்டவர் செழிக்க செய்கிறாரண்டா, நம்மளை கொண்டு அநேக சபைகளை ஸ்தாபிக்கிறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மளை கொண்டு அநேக ஊழியர்களை போஷிக்க ஆண்டவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். நம்மளை கொண்டு அநேக ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யறதுக்காண்டி நம்மளை செழிக்க செய்ய விரும்புகிறார். ஆனா நம்மளே இப்படி இருக்கிறது ஆண்டுடைய சித்தம் அல்ல. அது ஆண்டுடைய சித்தம் என்னது? நம்ம பரிபூரணமா இருக்கணும். அப்ப தேவனுடைய பரிபூரண சித்தம் இன்னதென்று என்ன செய்யணுமா? பகுத்து அறியணுமா? அப்ப இன்னைக்கு நீங்க வேதத்தை படிக்கும் போதும் ஆண்டவர் எனக்காக ஏற்படுத்தின நன்மை என்னது, நான் எப்படி வாழணும் என்று தேவன் பிரியப்படுறாரு, நீதிமானாகிய நான் எப்படி வாழணும் என்று வேதவசனம் சொல்லுது, அதை நாங்க அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாம தேவனுடைய பரிபூரண சித்தம் என்ன, என்னுடைய வாழ்க்கையை குறித்து தேவனுடைய பரிபூரண சித்தம் என்ன? நம்ம சாபத்துக்கு உட்பட்டு வாழ்றது ஆண்டுடைய சித்தமா? இல்ல. நாங்க கலாத்தியர் 3:13-14 படி நாங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பது ஆண்டுடைய சித்தமா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 2 கொரிந்தியர் 8:9 படி நாங்க தரித்திரரா இருக்கிறது ஆண்டுடைய சித்தம் அல்ல, நாங்க ஐஸ்வர்யவான்களா இருப்பது ஆண்டுடைய சித்தமா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 2 கொரிந்தியர் 5:21 படி நாங்க பாவி என்று அறிக்கை செய்து கொண்டிருப்பது ஆண்டுடைய சித்தம் அல்ல, நாங்க நீதிமானா இருப்பது, நீதிமான் என்று அறிக்கை செய்வது ஆண்டுடைய சித்தமா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நம்முடைய பேச்சை மாற்றிக்கொள்ளணும், நம்முடைய அறிக்கையை மாற்றிக்கொள்ளணும், நம்முடைய மனதை மறுரூபப்படுத்தணும். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் இன்னும் கல்லா இருந்து கொண்டிருக்குது, மனங்கள்ல இன்னும் மறுரூபப்படவே இல்லை.
ஆனா பைபிள் சொல்லுது பாருங்க, நாங்க இந்த காரியங்களை தேவனுடைய நன்மையையும் பிரியத்தையும் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தையும் பகுத்து அறியும் போது, எல்லாம் சொல்லுங்க, பகுத்து அறியும் போது நம்முடைய மனம் என்ன செய்யப்படுமா? மறுபடுமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒன்று நம்ம தேடி பிடிச்சி சரியான தேவனுடைய நன்மை எது, தேவனுடைய பிரியம் என்னது, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னன்னு நம்ம வேதத்துல தேடணும். இல்லாட்டி சரியா அதை தேடி போதிக்கிற ஒரு சபையில இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதை தேடி போதிக்கிற போதகருடைய போதனைகளை அதிகமா கேட்கணும். நான் என்னுடைய வாழ்க்கையில் எடுத்த ஒரு மிக முக்கியமான தீர்மானமே அதுதான். இதை தவிர என்னத்தை போதிச்சாலும் அதை நான் கேட்க போறதே இல்லை. அப்படிப்பட்ட போதனைகளையும் தவறான ஆலோசனைகளையும் நான் என்னுடைய செவியை அதுக்கு கொடுக்க போறதே இல்லை. என்னுடைய செவியை நான் இப்படிப்பட்ட போதனைகளுக்கு கொடுக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் எனக்காக ஏற்படுத்தின நன்மையை குறித்து போதிக்கிற போதனையை நான் கேட்க போகிறேன். தேவன் நான் எப்படி வாழணும் என்று பிரியப்படுறாரோ அதை போதிக்கிற ஒரு போதகருடைய வார்த்தைகளை நான் கேட்க போகிறேன். தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன, எது தேவனுடைய பரிபூர்ண சித்தம்? ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கிறதுக்கு முன்னுக்கு, அவன் இந்த ஆதாம் ஏவாள் உலகத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னுக்கே அவனுடைய சகல தேவைகளையும் ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னுடைய சந்ததி எதிர்காலத்தில் அந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணினது போல நான் என்னுடைய சந்ததிக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என் எதிர்கால சந்ததி அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைந்து திரிய கூடாது. வீடற்றவனாக நாடற்றவனாக அலைந்து திரிய கூடாது. மற்றவனிடத்துல கையேந்தி திரிய கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு காலத்துல, கடந்த காலத்துல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பெற்றோர்கள் இதெல்லாம் செய்யாம விட்டுருக்கலாம். ஆனா நீங்க அப்படி செய்யக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தர்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. அந்த கடந்த காலத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் அப்படி அலைந்து தெரியக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. நீங்கள் என்ன பைபிள் சொல்லுது? நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை வைத்து போகிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க என்ன செய்யணும்? நீங்க கஷ்டப்பட்ட மாதிரி, என்ன உங்களை நீங்க நம்பினாக்கள் உங்களை நற்றாற்றில் கைவிட்ட மாதிரி, எங்கடப்பா எனக்கு இப்படி செஞ்சிட்டார், எங்கட அம்மா எனக்கு இப்படி எங்களோட உறவினர்கள் இப்படி செஞ்சிட்டாங்க, நீயும் அப்படித்தான், நான் உனக்கும் அப்படித்தான் செய்வேன் என்று சொல்லக்கூடாது. அவங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்காக, அந்த முடிஞ்சா பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக, முடிஞ்சா அவங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் சம்பாதிச்சு வச்சுட்டு போங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப இந்த சபை நம்முடைய தலைமுறைக்கு, எதிர்கால சந்ததிக்காக தேவன் நமக்கு கொடுத்ததா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போல உங்களுடைய வீடுகள், இன்னைக்கு நீங்க வாங்குகிற வாகனங்கள், நீங்க வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது வெறுமனே உங்களுக்கானது மாத்திரம் அல்ல, தேவன் உங்களுக்காகவும் உங்கள் சந்ததிக்காகவும் கொடுத்த காரியமா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இதான் தேவனுடைய பரிபூரண சித்தம். பாருங்க, தேவனுடைய பரிபூரண சித்தம் எது என்று அறிஞ்சு கொள்ளணுமா இருந்தா ஆதியாகமம் 1:2 படிக்கணும். எதை படிக்கணும்? ஆதியாகமம் 1:2. ஏண்டா தேவனுடைய சித்தம் என்னதுன்னு எப்படி அறிஞ்சு கொள்ளலாம்டா, அவர் முதலாவது எப்படி உலகத்தை அமைச்சாரோ, பாவம் உலகத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னுக்கு உலகம் எப்படி இருந்துச்சோ அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் பார்ப்போம். ஆண்டவருடைய சித்தம் என்ன இந்த உலகத்தை குறிச்சு, ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை குறிச்சு ஆண்டவர் என்ன சித்தம் கொண்டார், என்ன சித்தம் கொண்டு உலகத்தை படைச்சாரு? நாங்க வேகமா ஆதியாகமம் 1 திருப்பி கொள்ளுவோம். அதுல நாங்க வேகமா சில வசனங்களை வாசிக்க போகிறோம். அதுல சொல்லுது பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியையும் யாருக்காக சிருஷ்டித்தாரு? பைபிள் சொல்லுது, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். அப்ப பூமியை யாருக்காக உண்டாக்கினாரு? மனுஷனுக்காக உண்டாக்கினாரு. வானத்தை யாருக்காக உண்டாக்கினாரு? தமக்காக எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பூமியை மனுஷனுக்காக உண்டாக்கி பூமியை மனுஷனுக்கு கொடுத்தார். பூமியின் மேல சகல அதிகாரத்தை மனுஷன் மேல கொடுத்தார். பூமியில மனுஷனோடு படைக்கப்பட்ட மற்ற எல்லா சிருஷ்டிகள் மேலையும் மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். மனுஷன் தான் பூமியை ஆண்டு கொள்ளணும், பூமி மனுஷன் ஆண்டு கொள்ள கூடாது. மனுஷன் தான் உலகத்தை ஆண்டு கொள்ளணும். உலக ஆசீர்வாதத்தை யார் ஆண்டு கொள்ளணும்? மனுஷன் தான் ஆண்டு கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனா இன்றைக்கு பணம், பெருமைகள், சிற்றின்பங்கள், உலக மோகங்கள் எல்லாம் மனுஷன் ஆண்டு கொண்டிருக்குது. அப்படிப்பட்ட செழிப்பு ஆண்டவருக்கு சித்தமானது அல்ல. மனுஷன் ஆண்டு கொள்ளுவதுதான் மெய்யான செழிப்பா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் மனுஷனுடைய பாதப்படிக்கு கீழே வைக்கப்பட்டிருக்குது. மனுஷன் ஆண்டு கொள்ளும்படியாக.
அப்ப பாருங்க, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதுல பூமியானது எப்படி இருந்துச்சாம்? மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்ட பூமி எப்படி இருந்துச்சாம்? ஒழுங்கின்மையா இருந்துச்சாம். அது மனுஷனுக்கு தானே, அது ஒழுங்கின்மையா இருந்தா என்ன அப்படின்ட்டு விடல. எப்படி விடல? அது மனுஷனுக்கு தானே, அது ஒழுங்கின்மையா இருக்கணும்னு விடல. ஆண்டவர் தமக்காக உண்டாக்கின வானம் எப்படி ஒழுங்கா இருந்துச்சோ, மனுஷனுக்காக உண்டாக்கின பூமியும் ஒழுங்கா இருக்கணும் என்று விரும்பினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாருங்க, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் வாழுகிற வீடு, ஸ்தலம் அது ஒழுங்கா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நீங்க உங்களுடைய வீடுகளை நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஒழுங்கா இருக்குதா? இருக்க வேண்டிய இடத்துல இருக்குதா? இல்லாட்டி அங்கங்க மாறி மாறி கிடக்குதா? வேதத்துல பாருங்க எப்படி சொல்லுதுண்டு. நீங்க அந்த காரியத்தை, அந்த சின்ன காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சின்ன வீட்டை நீங்க நீட்டா வச்சிருக்கும் போது, ஒழுங்கும் கிரகமா வச்சிருக்கும் போது, தேவன் அதை விட பல மடங்கு ஆசீர்வாதமான ரம்மியமான அழகான வீட்டை தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப பாருங்க, மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்ட பூமி எப்படி இருக்குது? ஒழுங்கில்லாம இருக்குது. தேவன் ஒழுங்கில்லாம இருக்கட்டும் என்று விடல. என்ன செய்யறாரு? ஒழுங்காக்குறார். அதே போல நீங்களும் உங்களுடைய ஸ்தலங்களை எப்படி வைத்திருக்கணும்? தேவன் உங்களுக்கு கொடுத்த நிலங்களை எப்படி வைத்திருக்கணும்? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆடைகளை, ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி வச்சிருக்கணும்? ஒழுங்கா வச்சிருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அடுத்து இதான் தேவனுடைய சித்தமா இருக்குது. அடுத்தது என்னது பாருங்க, ஒழுங்கின்மையும் எப்படி இருந்துச்சா? இன்னைக்கு நிறைய பேருடைய வீடு வெறிச்சோடி காணப்படுது. 20 ஆண்டுகள் கிறிஸ்தவர்கள், ஆனா வீட்டுல ஒன்றுமே, ஆனா சர்ச்சுக்கு வராம வேலைக்கு போவாங்க, ஆனா வீட்டுல ஒன்றுமே, ஒரு பக்கத்தால வரும், இன்னொரு பக்கத்தால போகும். இதுதான் ஆண்டுடைய சித்தமா? இல்ல, வெறுமை ஆண்டுடைய சித்தம் அல்ல. உங்களுடைய வீடுகள் வெறுமையா இருப்பது ஆண்டுடைய சித்தம். நம்ம வெறுமையில வாழுவது ஆண்டுடைய சித்தமா இருக்குமா இருந்தா, ஆண்டவர் பூமியை வெறுமையா தான் படைச்சிருந்திருப்பார். ஏன்னா ஏதேன் தோட்டத்தை வெறுமையா தான் படைச்சிருப்பார். ஏதேன் தோட்டத்துல நதி இருந்திருக்காது, மலைகள் இருந்திருக்காது, மரங்கள் இருந்திருக்காது, பழங்கள் இருந்திருக்காது, ஒன்றுமே இருந்திருக்காது. அது வெறுமையா இருந்திருக்கும். ஆனா ஏதேன் தோட்டம் வெறுமையா இருந்துச்சா? ஆண்டவர் உண்டாக்கின பூமி வெறுமையா இருந்துச்சா? அங்க எல்லாம் நிரம்பி வழிஞ்சுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப பாருங்க, நாங்கள் வெறுமையா இருப்பது, மனுஷன் வெறுமையா இருப்பது, மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்ட ஸ்தலம் வெறுமையா இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, உங்களுடைய வீடா இருக்கலாம், ஏன்னா உங்களுடைய மாப்பை செய்கிற தொட்டியா இருக்கலாம், உங்களுடைய களஞ்சியங்களா இருக்கலாம். பைபிள் என்ன சொல்லுது? உன்னுடைய களஞ்சியங்கள் வெறுமையா இருக்கும், அப்படியா சொல்லுது? உன் களஞ்சியங்கள் அது என்ன செய்யும்? நிரம்பி வழியும். ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளா போக மட்டும் ஆசீர்வாதங்களை வருஷிப்பாரு. அப்ப நீங்க வெறுமையா இருப்பது ஆண்டுடைய சித்தம். ஆண்டுடைய பரிபூர்ண சித்தம் என்னது? நீங்க ஒழுங்கா இருக்கணும், உங்களுக்கு இருக்கிறவைகள் ஒழுங்கா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க வெறுமையா இருக்கக்கூடாது, உங்களுக்கு இருக்கிறவைகள் வெறுமையா இருக்கக்கூடாது, அதெல்லாம் நிரம்பி வழிகிற வண்ணமா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப ஒழுங்கின்மையும் பெருமையும் இருந்தது. காலத்தின் மேல் என்ன இருந்துச்சா? இருள் இருந்துச்சா? மனுஷன் இருளில் வாழ்வது ஆண்டுடைய சித்தம் அல்ல, மனுஷன் வெளிச்சத்துல வாழ்வது ஆண்டுடைய சித்தமா இருக்குது. பைபிள்ல அதான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, வெளிச்சத்துல வாழ்வது ஆண்டுடைய சித்தமா இருக்குது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் இப்படிப்பட்டதா இருக்கலாம், தேவ ஆவியானவர் இந்த சூழ்நிலைகளை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, ஆவியானவரே என்னுடைய குறைவுகளை நிறைவாக்குங்க, என்னுடைய ஒழுங்கின்மையை ஒழுங்காக்குங்க, என்னுடைய வெறுமையை நிரம்பி வழிகிறதா மாற்றுங்க. வெறுமையான பாத்திரம் நான், என்னை நிரம்பி வழிகிற பாத்திரமா மாற்றுங்க. என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை மாற்றுங்க, இருள் எடுத்து போடுங்க. இந்த தரித்திரம் என்ற இருள், இந்த நோய், இந்த ஆரோக்கியமின்மை என்ற இருள் எல்லாம் என்னை விட்டு விலகி போவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் எப்படி சொல்றாரு? வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. ஒரே ஒரு வார்த்தையை சொல்றாரு, வெளிச்சம் உண்டாவதாக. அவர் வெளிச்சம் உண்டாவதாக என்ற ஒரு வார்த்தையை சொல்லும் போது வெறுமனை இருள் மட்டும் நீங்கல, எது நீங்குது? ஒழுங்கின்மை நீங்குது, வேற என்ன நீங்குது? வெறுமை நீங்குது. இன்னைக்கு நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து வெளிச்சம் உண்டாவதாக என்று சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகள் நீங்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நீங்கும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மைகள் நீங்கும், இருள்கள் நீங்கும். அந்த ஆவியானவர் என்ன செய்வார்? உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கட்டளையிடுவார். அதுக்கு 4வது வசனத்தை பாருங்க. வெளிச்சம் நல்லது. அந்த வெளிச்சம் என்னத்தையெல்லாம் கொண்டு வந்துச்சு?
ஒழுங்கை கொண்டு வந்துச்சு, நிறைவை கொண்டு வந்துச்சு, வெளிச்சத்தை கொண்டு வந்துச்சு. அப்ப இந்த வெளிச்சம் கொண்டு வந்த ஒழுங்கு நல்லது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிறைவு நல்லது. இன்றைக்கு அதே போல அந்த வார்த்தை என்ற வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்து உங்களுடைய பஞ்சவான வாழ்க்கையை, வனாந்தர வாழ்க்கையை செழிப்பாக்குறதுக்குரிய விதைகளை விதைச்சு கொண்டிருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதை ஆண்டவர் நல்லதென்று சொல்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க வெறுமையா இருப்பது நல்லதல்ல, நீங்க குறைவுகளோடு இருப்பது நல்லதல்ல, நீங்க எல்லாவற்றிலையும் குறைவா இருக்கிறது நல்லதல்ல, நீங்க எல்லாவற்றிலையும் சம்பூர்ணம் உள்ளவரா இருக்கிறது தான் நல்லதா இருக்குது. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதான் பாருங்க ஆண்டருடைய பரிபூர்ண சித்தமா இருக்குது. இப்ப இதையே நான் சொல்றேன்னா, இதை நீங்க கேட்க கேட்க தான் உங்களுடைய மனம் மறுரூபப்படும். உங்களுடைய மனம் மறுரூபப்படும். இப்ப உங்களுக்கு என்ன விளங்குது? ஐயோ, ஆண்டவர் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரா? பூமியை படைக்கும் போது பூமி ஒழுங்கின்மையா இருந்திருக்கு, வெறுமையா இருந்திருக்கு, அங்க இருள் இருந்திருக்கு. ஆனா ஆண்டவர் நல்ல ஆண்டவர். பாருங்க, நான் இருள வாழக்கூடாதுன்றதுக்காக, நான் ஒழுங்கின்மையில வாழக்கூடாதுன்றதுக்காக, நான் குறைவுல வாழக்கூடாதுன்றதுக்காண்டி ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவரே, அந்த ஆதியில வெளிச்சத்தை உண்டாக்கினது போல என்னுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டாக்குங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே கீழே வந்து பாருங்க, வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய முதலாம் நாள் ஆயிற்று. அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா ஆகாய விரிவை உண்டாக்குறார், ஜலத்தை பிரிக்கிறார். அந்த ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிடுறார், சமுத்திரத்துக்கு சமுத்திரம் என்று பெயரிடுறார். அது 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழ் இருக்கிற ஒரு இடத்தில் சேரவும், அதுக்கப்புறம் நிலங்களையும் சமுத்திரத்தையும் பிரித்து என்ன செய்யறாரு? நிலத்துக்கு வெட்டாந்திரைக்கு பூமி என்று பெயரிடுறார். பாருங்க, சமுத்திரம் என்று ஜலத்துக்கு சமுத்திரம் என்று பெயரிடுறார். அதையும் சொல்றாரு பாருங்க, தேவன் அது நல்லது என்று மனுஷனுக்காகத்தான் என்ன செய்யறாரு? கடல்களை உண்டாக்குறார், நிலங்களை உண்டாக்குறார். நிலங்கள் என்னது? நல்லது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிலங்களை ஆண்டவர் யாருக்காக உண்டாக்கினாரு? யாருக்காக உண்டாக்கினாரு? பிசாசுக்காகவா? மதுபான சாலை கட்டுறதுக்காக வேண்டியா உண்டாக்கினாரு? துன்மார்க்கண்ட கையில் இருக்கும்படியா உண்டாக்கினாரு? நிலங்களை ஆண்டவர் மனுஷனுக்காக உண்டாக்கினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிலத்தையும் மனுஷனுக்காகத்தான் உண்டாக்கினாரு, சமுத்திரத்தையும் மனுஷனுக்காகத்தான் உண்டாக்கினார். நிலத்தையும் மனுஷன் தான் ஆண்டு கொள்ளணும், சமுத்திரத்தையும் யார் ஆண்டு கொள்ளணும்? மனுஷன் தான் ஆண்டு கொள்ளணும். நீதிமான் தான் ஆண்டு கொள்ளணும். நீதிமான் எனக்கு வேணாம், நான் பரலோகத்தில் போய் பார்த்துக்கிறேன்னு சொன்னதால தான் எல்லாம் துன்மார்க்கற கையில் இருக்குது. சமுத்திரம் துன்மார்க்கற கையில் இருக்கிறதால தான் அங்கே கஞ்சாவை கடத்துறான், தங்கத்தை கடத்துறான், தேவையில்லாத காரியங்களை கடத்தி கொண்டிருக்கிறான். அது நீதிமானுடைய கரத்தில் இருக்குமா இருந்திருந்தா நீதிமான் அதிலிருந்து நல்ல காரியங்களை முண்டெடுப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போல தான் பாருங்க, இன்றைக்கு நிலங்கள், நாடுகள் அநேக தவறான ராஜாக்களுடைய கைகளில் இருக்கிறதால தான் அந்த நாட்டு ராஜா நாடுகளை தவறான முறையில் ஆளுகை செய்கிறான். ஆனா அந்த நாடுகள் நீதிமானுடைய கரத்தில் இருக்கும்போது கர்த்தர் அந்த நாட்டை வர்ஷிக்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அதையும் ஆண்டவர் நல்லதென்று சொல்றார். அதுக்கடுத்து நீங்க அப்படியே கீழே வருவீங்களா இருந்தா, பூமியானது 12வது வசனம், புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி விதையையும் பிறப்பிக்கும், பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி தங்கள் தங்கள் விதையையும் கனிகளையும் கொடுக்கும், விருட்சங்களையும் முளைப்பித்தது. அப்ப பூமி ஒன்றையும் முளைப்பிக்காம பட்டு போவது ஆண்டுடைய சித்தம் அல்ல. பூமி தன் தன் கனிகளை கொடுப்பது ஆண்டுடைய சித்தமா இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய வீட்டில் நீங்க வைத்திருக்கிற தோட்டங்கள், நீங்க உங்களுக்காக உண்டாக்கி வைத்திருக்கிற, ஆண்டவர் தமக்காக உண்டாக்கின அந்த உலகத்துல பூமியில ஆண்டவர் நாட்டின விருட்சங்கள், ஆண்டவர் விதைத்த விதைகள் எப்படி தன்னுடைய பலன்களை கொடுத்ததோ, நீங்க விசுவாசிப்பீங்களா இருந்தா நீங்க பிரயாசப்பட்டு உங்களுடைய வீட்டுல விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும் உங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த விருட்சங்கள் உங்களுக்கு கொடுக்கிற காரியங்கள், உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நல்லது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, அது 3ஆம் நாள் ஆயிற்று. அப்படியே ஆண்டவர் சூரியனை உண்டாக்குறாரு, ஆகாய விரிவிலே சூரியன் சந்திரனை உண்டாக்குறாரு, நட்சத்திரங்களை உண்டாக்குறாரு. பாருங்க 16வது வசனம், பகலை ஆள ஆண்டவர் என்ன செய்யறாரு? இரவை ஆளவும் சூரியன் சந்திரனை ஆண்டவர் உண்டாக்குறார். தேவன் அதையும் என்ன சொல்றாரு பாருங்க, 18வது வசனம், பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார், அது நல்லதென்று கண்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?
தேவன் இந்த உலகத்துல நமக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்காக வேண்டி, இரவுலையும் பகல்லையும் வெளிச்சம் கொடுக்கறதுக்காக வேண்டி ஆண்டவர் பாருங்க சூரியன் சந்திரனை படைத்திருக்கிறார். அதுக்கு பிறகு நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு என்ன செய்யறாரு? அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி மிகவும் நல்லது என்று சொல்றாரு. 21வது வசனத்துல என்ன செய்யறாரு? ஜந்துக்களை உண்டாக்குறார், பறவைகளை உண்டாக்குறார், நீர் வாழ்கிற உயிரினங்களை உண்டாக்குறார். அதை யாருக்காக உண்டாக்குறாரு? மனுஷனுக்காக உண்டாக்குறார். கடல்ல இருக்கிற மீனினங்கள், அங்க இருக்கிற நண்டுகள், அங்க இருக்கிற எல்லாவற்றையும் யாருக்காக உண்டாக்குறாரு? மனுஷன் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும்படியாக உண்டாக்குறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப பாருங்க, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று இந்த ஆதியாமம் 1:2 அறிஞ்சு கொள்ள முடியும். ஆண்டருடைய பரிபூர்ண சித்தம் எது இல்லைன்னு எங்க அறிஞ்சு கொள்ளலாம் தெரியுமா? ஆதியாமம் 3 அறிஞ்சு கொள்ளலாம். மனுஷன் ஏதேனை விட்டு வெளியே போவது ஆண்டருடைய சித்தம், மனுஷன் பாவத்தில் வாழுவது ஆண்டருடைய சித்தம், மனுஷன் பிசாசனுடைய வார்த்தைகளை கேட்பது ஆண்டருடைய சித்தம் அல்ல. எது ஆண்டருடைய சித்தம்? ஆதியாமம் 1:2 சொல்லப்பட்ட வார்த்தைகள் முழுவதும் ஆண்டருடைய சித்தமா இருக்குது. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவன் ஏற்ற துணையோடு தன்னுடைய மாம்சத்தோடு இருக்கிறது ஆண்டருடைய சித்தமா இருக்குது. ஆனா இந்த உலக மதங்களும் மார்க்கங்களும் இன்னைக்கு நிறைய சபைகளும் போதிக்குது. என்ன போதிக்குது? மனுஷன் தனிமையா இருப்பதுதான் நல்லது. எது நல்லதில்லைன்னு போதிக்குது? இந்த பூமியில செழிப்பா இருப்பது நல்லதல்ல, வெள்ளி தங்கம் பொண்ணு நிலங்கள் இருப்பது நல்லதல்ல, நல்ல வாகனங்களை வாங்குறது நல்லதல்ல. ஒரு போதகர் சொல்லுவார் அடிக்கடி. அவர் வாழ்ந்த 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னுக்கு அவர் என்ன செய்தாராம்? முதல்ல அவங்களோட வீட்டுக்கு ஒரு டிவி அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வரும்போது அவர் வாங்கிட்டு போனாராம். அவங்களோட பாட்டி என்ன செய்யறாராம்? வெளியில வாசல்ல இருந்து கொண்டு சொல்றாங்களாம், என்னத்தடா கொண்டு, அவர் பெட்ஷீட்டை மூடி மறைச்சு கொண்டு போறாங்களாம். மறைச்சு கொண்டு போஞ்சு வாஞ்சுவா, என்னத்தை கொண்டு போற? நரகம் வீட்டுக்குள்ள வருது. டிவியை பார்த்துட்டு என்ன சொன்னாரா? நரகத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வராத, அந்த சாத்தான பெட்டியை தூக்கி வெளியே போடுன்னு சொன்னாங்களாம். அவர் கொண்டு போயிட்டு நைஸ் அதை கொண்டு போய் சித்திர வீட்டில் வச்சுட்டாராம். இப்படிப்பட்ட வெளிப்பாடோடு தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அந்த நிலைகள் எல்லாம் மாற்றினார். இன்றைக்கு அவருடைய பிரசங்கங்கள் 1000 ஜனங்களை டிவியில் ஆசீர்வதிக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? டிவி கெட்டதல்ல, நாங்கள் அதில் என்ன பார்க்கணும் என்ன பார்க்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறது யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? நம்மட கையில் தான் இருக்குது. ஃபோன் கெட்டதல்ல, அதை இயக்குகிற மனுஷனுடைய கையில் தான் இருக்குது, அதை எப்படி இயக்கணுமெண்டு. இப்போ பாருங்க, ஒரு கத்தியால் மனுஷனையும் குத்த முடியும், என்ன மரக்கறிகளையும் வெட்ட முடியும். அது எப்படிப்பட்ட மனநிலை உள்ள மனுஷன் கையில் இருக்கிறதுன்றதான் முக்கியம். அதே போல பணம் கெட்டதல்ல, ஐஸ்வர்யம் கெட்டதல்ல, பொன் வெள்ளி கெட்டதல்ல, நிலங்கள் கெட்டதல்ல, செழிப்பு கெட்டதல்ல, ஆசீர்வாதம் கெட்டதல்ல. அது யார கையில் இருக்குதுன்றதான் முக்கியம். இதெல்லாம் நீதிமான்களின் கரங்கள்ல ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அதான் பைபிள் சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆஸ்தியோ நீதிமான்களுக்காக வைக்கப்பட்டிருக்குது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? துன்மார்க்கர் கையில இருக்க வரைக்கும் அது அவன் துன்மார்க்கன் தனத்துக்கு தான் செலவழிப்பான். எப்ப நீதிமானுடைய கரத்துல வருதோ அவன் நீதிக்குரிய கிரியைகளை செய்வான். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? பாருங்க, வேதம் எவ்வளவு அழகா போதிக்குது பாருங்க. அப்ப தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னது தெரியுமா? 31வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும் பார்த்தார். ஆண்டவர் என்னத்தையெல்லாம் உண்டாக்கினார் சொல்லுங்க பாப்போம். வானம், பூமி, நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், என்ன நிலங்கள், அதுபோல சமுத்திரங்கள், அதுபோல பறவைகள், மிருகங்கள், கடல்வாழ் ஜந்துக்கள், என்ன நீர்நிலைகள்ல இருக்கிற மிருகங்களை படைச்சாரு. என்ன வெட்டாந்தரையில அலைந்து திரிகிற மிருகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கினார். ஏன்னா நதிகளை உண்டாக்கினார், பொன் விளைகிற பூமியை உண்டாக்கினார். அப்ப தேவன் இதெல்லாம் பார்த்து சொல்றாரு பாருங்க, தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும் பார்த்தார். எல்லாவற்றையும் பார்த்து என்ன சொல்றாரு? அது மிகவும் நன்றாயிருந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது மிகவும் நன்றாயிருந்தது. ஒரு குறையுமே அங்க இல்லை. அங்க வெறுமை இல்லை. வெறுமை இல்லாத வாழ்க்கை நல்லதுன்னு ஆண்டவர் சொல்றார். இருள் இல்லாத வாழ்க்கை நல்லதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அதெல்லாவற்றையும் பார்த்து சொல்றாரு, இது மிகவும் நன்றாய் இருந்தது. ஒரு நாள் நீங்க உங்களோட வீட்டை பார்த்து சொல்ல போறீங்க, இது மிகவும் நன்றாய் இருக்கிறது, இங்க ஒரு குறையுமே இல்லை, இந்த கர்த்தருடைய வீட்டுல பரிபூரணம் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு நாள் நிச்சயமா நம்முடைய வாய் இதை சொல்லும், நம்முடைய கண்கள் இதை பார்க்கும். அதுக்கடுத்து சொல்றாரு, அதுக்கப்புறம் என்னது? சாயங்காலம் விடியற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. அப்படி 2வது அதிகாரத்துக்குள்ள வந்தீங்கண்டா, தேவன் இவ்விதமாக வானம் பூமியையும் சர்வ சேனைகளையும் உண்டாக்கப்பட்டு முடிச்ச பிறகு என்ன செய்யறாராம்? 7ஆம் நாள்ல என்ன செய்யறாராம்?
ஓய்ந்திருக்கிறாராம். அப்ப இந்த ரெண்டு அதிகாரமும் நீங்க வாசிச்சீங்கண்டா எது தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்று சொல்லப்படுது. 3வது அதிகாரத்துல இருந்து வாசிச்சீங்கண்டா எது சித்தமில்லை என்று சொல்லப்படுது. ஆகையினால நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நீங்க ஒன்று அறிஞ்சு கொள்ளணும். நீங்க செழிக்கணுமா இருந்தா செழிப்பு ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம் என்றதை அறிஞ்சு கொள்ளணும். யாரு இது சித்தம் இல்லை, நீ இப்படி வாழக்கூடாது, நீ பரலோகத்துக்கு போன பிறகு ஆண்டவர் தருவார்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அப்படிப்பட்ட தவறான ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஏற்றுக்கொள்வீங்களா இருந்தா அதை நீங்க அந்த வாழ்க்கையில நீங்க வாழ முடியாது. அதான் பைபிள் சொல்லுது, தண்ணீரையும் என தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடங்களில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீத செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்து விட்ட ஆண்டவர், காலேப் யோசுவாவை செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்து விட்ட ஆண்டவர், யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி போத்திபார் வீட்டிலிருந்து விடுவித்து சிறைச்சாலையிலிருந்து விடுவித்து அரியணையில ஏற்றின ஆண்டவர், ஜோனாவை மீனின் வயிற்றிலிருந்து தப்புவித்த ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகுவா அக்கினி சூழலிலிருந்து தப்புவித்த ஆண்டவர், தானியேல சிங்கக்கவியிலிருந்து தூக்கி எடுத்த ஆண்டவர், உங்களையும் அவர் நியமித்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். தாவீதையும் தானியேலையும் யோசேப்பையும் அரியணையில ஏத்துறதுக்கு நிறைய தடைகளை கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த தடைகள் எல்லாம் முறியடித்து அவர்களை அரியணையில் ஏற்றின ஆண்டவர் உங்களையும் அரியணையில ஏற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் உங்களுக்காக நியமித்த அந்த செழிப்பான வாழ்க்கையை உங்களை சுதந்திரிக்கும்படிக்கு செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட சொல்லுங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி எரேமியா 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 2வது அதிகாரம் 7வது வசனம். எரேமியா 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நாங்க வாசிப்போம். எரேமியா 2வது அதிகாரம் 7வது வசனம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்திற்கு ஏன் ஆண்டவர் அங்க அழைச்சு கொண்டு போறாராம்? இப்ப நானும் நீங்களும் ஏன் செழிப்பா வாழணும்னு ஆண்டு விரும்புறாரு? நாங்க செழிப்பா வாழுகிற இடத்துல நாங்க என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கை நன்மையினால் நிறைஞ்சிருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுல வடிவா சொல்லுது பாருங்க, செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படி. கனியையும் நன்மையும் நாங்க பசியோடு இருக்கும்படி அல்ல, அந்த செழிப்பான இடத்துல நம்ம நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கணும். இதுதான் பரமாறி போன பிறகு என்ன நடக்குது? அவர் பரமாறி போன பிறகு அப்போஸ்தலர்கள் எல்லாம் அனுதினமும் ஜெபத்திலையும் வேண்டுதலையும் தரித்திருக்கிறாங்க. தரித்திருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? அனுதினமும் வேண்டுதல்ல தரித்திருக்கும் போது அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு என்ன செய்யறாங்க? உபவாசம் இருக்கிறாங்களா? நல்லா அப்பம் விட்டு சாப்பிடுறாங்க. எல்லாம் அவங்கள பார்த்து சொல்றாரு, இவங்க இயேசுவை பார்த்து சொல்றாங்க, இவர் போஜன பிரியரா இருக்கிறார். இயேசு ஊழியம் செய்கிற நாட்களை சொல்றாங்க, இவர் போஜன பிரியராயும் மதுபான பிரியராயும் இருக்கிறார், எப்பொழுது உண்டு குடிச்சு கொண்டிருக்கிறாரு. அங்க சீஷர்கள் வயல்ல போகும்போது ஓய்வு நாள்ல என்ன செய்யற, அங்க இருக்கிற பயிர்களை கொய்து சாப்பிடும் போது எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. பரிசேயர் எல்லாம் உபவாசம் இருக்கும் போது, அங்க இருக்கிற யோவானுடைய சீஷர் உபவாசம் இருக்கும் போது இயேசுனுடைய சீஷர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்களே. இயேசு சொல்றாரு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் என்ன செய்ய தேவையில்லை, அது மணவாளன் தங்களை விட்டு எடுபட்ட பிறகு போன பிறகு அதை செய்யலாம், மணவாளன் தங்களோடு இருக்க வரைக்கும் அதை செய்ய தேவையில்லைன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் சாப்பிட்டு திருப்தியா இருக்கும்படிக்கு தான் செழிப்புள்ள வாழ்க்கை ஆண்டவர் தர்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில பசி, பஞ்சம், பட்டினி. உபாகமம் 28 சொல்லுது, இதெல்லாம் சாபத்துக்கு கீழே இருக்கிற வாழ்க்கையில தான் இது இருக்குது. அப்ப நம்ம தெளிவா அந்த வார்த்தைகள் மூலமா அறிந்து கொள்ள முடியுது. என்னது? நாங்க குறைவுகளோடு இருக்கிறது, நாங்க அடிமைத்தனத்துல இருக்கிறது, நாங்க தரித்திரத்துல இருக்கிறது ஆண்டவருடைய சித்தமே இல்லை. ஒருபோதும் அது ஆண்டவருடைய சித்தமே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நாங்க இருக்கிற நிலைமையில இருந்து ஆண்டவர் நம்மளை எங்க கொண்டு போக விரும்புறாருன்றா செழிப்பான வாழ்க்கைக்குள்ள கொண்டு போக விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால நாங்க தெளிவாக நாங்க என்ன செய்யணும்? சில காரியங்களை அறிஞ்சு கொள்ளணும். இந்த பூமியில நாங்க கர்த்தரை நம்பி வாழுவோமா இருந்தா கர்த்தர் நிச்சயமா செழிக்க செய்வார், குறைவுகளை நிறைவாக்குவார். மனுஷனை நம்பினா செழிக்க முடியாது, பணத்தை நம்பினா செழிக்க முடியாது, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நம்பினா செழிக்க முடியாது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்.
அப்ப இன்றைய வார்த்தையை என்னென்றா, உங்களுடைய மனதை மறுரூபப்படுத்த வேண்டும். மனதை மறுரூபப்படுத்த வேண்டும். உடைய மனதில் இருக்கிற இந்த செழிப்புக்கு விரோதமாக இருக்கிற கள்ள போதனைகளை, தவறான போதனைகளை, தவறான பிரசங்கிமார் போதித்த வார்த்தைகளை பிடுங்கி எறிய வேண்டும். அதை பிடுங்கி எறிய வேண்டும். நீங்க நீதிமான், நீங்க விரும்பணும், ஆண்டவர் என்னைய செழிக்க செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார், இந்த காலத்தில் நான் செழிப்பேன் என்று சொல்லணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் செழிப்பதற்கு ஆண்டவர் நியமித்த காலம் இதுவா இருக்கிறது. அதெல்லாம் சங்கீதத்துல சொல்லுது பாருங்க, 1வது அதிகாரத்துல, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் ஒன்றுமில்லாது இருப்பான். அப்படியே சொல்லுது, அவன் பேறு பெற்றிருப்பான், அவன் பாக்கியவானா இருப்பான், அவன் செழிப்பா இருப்பான். விளங்குதா? அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு என்ன செய்வான? நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. நீங்க செழிக்கிறதுக்கென்று ஆண்டவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். நான் செழிக்கிறதுக்கென்று ஆண்டவர் எனக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். பைபிள்ல சொல்லுதான, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொரு சமயம் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில உங்களை மேல கொண்டு போறதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். தாவீதுக்கென்று வச்சிருக்கிற காலத்துல இன்னொருத்தனால மேல வர முடியாது. இன்னொருத்தன் மேல வந்தாலும் தாவீது ஆண்டவர் மேல கொண்டு வந்துருவார். சவுல் மேல வர பார்த்தாலும் கர்த்தர் நினைச்சது தடப்படாது. கர்த்தர் தாவீதைத்தான் பெரிய ஆளா மாத்தணுமா என்று முடிவெடுத்துட்டாரா இருந்தா, அது எத்தனை பேர் எதிர்த்தாலும் தாவீதை மேல கொண்டு வந்துருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க மேல வரணும்னு ஆண்டவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். நீங்க செழிக்கணும்னு ஆண்டவர் ஒரு குறித்த நேரத்தை வச்சிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வர்றதுக்கு ஆண்டவர் ஏற்ற காலத்தை வச்சிருக்கிறார். ஆகையினால பொறுமையோடு காத்திருங்க, நிச்சயமா எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தின நன்மை தேவன் காட்டுகிற பாதையில தான் இருக்குது, தேவன் நடத்துகிற பாதையில தான் இருக்குது. ஆகையினால நீங்க என்ன செய்யணும்? அனுதினமும் அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து கொண்டே இருக்கணும். ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கணும். எந்த வார்த்தையை கேட்கணும், எந்த வார்த்தையை கேட்க கூடாது, எந்த ஆலோசனைகளை கேட்கணும், எந்த ஆலோசனைகளை கேட்க கூடாது, எந்த போதனையை கேட்கணும், எந்த போதனைகளை கேட்க கூடாதுன்றதை நீங்க தெளிவா அறிஞ்சு கொள்ளணும். நம்ம ரோமர் 12:2 பார்த்தோம். எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கணும்? தேவனுடைய நன்மையை பேசுகிற போதனைகளை கேட்கணும். தேவனுடைய பிரியம் என்னதென்று போதிக்கிற போதனைகளை கேட்கணும். தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று போதிக்கிற போதனைகளை கேட்டாதான் அந்த போதனைகளுக்கு ஏற்ப நம்முடைய மனம் மறுவப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னென்னத்தை கேட்கணும்? தேவனுடைய நன்மை எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய நன்மை, என்னுடைய வாழ்க்கையை குறித்து எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையை குறித்து தேவனுடைய பிரியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 3வது என்னது? தேவனுடைய பரிபூரண சித்தம். உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கென்று தேவன் ஒரு பரிபூரண சித்தத்தை வச்சிருக்கிறார். தேவன் நன்மைகளை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க எப்படி வாழணும் என்று தேவன் ஒரு காரியத்தை பிரியப்படுறார். அதை நீங்க அறிஞ்சு கொள்ளணுமா இருந்தா இப்படிப்பட்ட போதனைகளை கேட்கணும். வேதத்துல நீங்க எடுத்து அனுதினமும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தியானிச்சு கொண்டே இருக்கணும், தியானிச்சு கொண்டே இருக்கணும். ஆண்டவர் ஏன் இதெல்லாம் சொல்றாரு, ஏன் இப்படியெல்லாம் போதிக்கிறார், ஏன் நன்மையை தர்றாரு, ஏன் நீங்க செழிப்பா வாழணும்னு விரும்புறாருண்டா, நீங்க இந்த பூமியில ஒரு குறையும் இல்லாம நிறைவா இருக்கணும். ஒருத்தன்ட்டையும் கையேந்த கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கையேந்த கூடாது. நீங்க சமாதானத்தோடு என்ன செய்யணும்? ஓய்வு நாள்ல வந்து ஆண்டவரை ஆராதிக்கணும். நீங்க சமாதானமா சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பலவிதமான கடன் பிரச்சனைகளினால, வறுமையினால இருதயத்துல சமாதானத்தை இழந்து காணப்படுறாங்க, சந்தோஷத்தை இழந்து காணப்படுறாங்க, பலவிதமான நெருக்கடிக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இந்த வாழ்க்கையை நிச்சயமா மாற்றுவார், நிச்சயமா மாற்றுவார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை அந்த ஆதியில தேவன் படைச்ச உலகத்துல பூமி வறுமையா இருக்கிற போது, பூமி வறுமையா இருந்தது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை வறுமையா இருக்கலாம். பூமியில இருள் இருந்தது போல உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இருளா இருக்கலாம். பூமியில குறைவுகள் இருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நீங்க விசுவாசிப்பீங்களா இருந்தா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடுறார். வேதவசனம் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. 119ஆம் சங்கீதம் 105வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 119வது சங்கீதம் 105வது வசனம். 110 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு. இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை ஏன் பேசுறாருண்டா, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெளிச்சத்தை கொண்டு வர போறார்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த வெளிச்சம், ஆதியில் அந்த வெளிச்சம் எப்படி அந்த குறைவை மாத்திச்சோ, அந்த வெறுமையை மாத்திச்சோ, இன்றைக்கு இந்த ஆண்டுடைய வார்த்தையாக இந்த வெளிச்சம் உங்களுடைய இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றும். உங்களுடைய வீட்டில் இருக்கிற வறுமைகளை நிரம்பி வழிய செய்யும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால நீங்க உங்களுடைய மனதை மறுரூபப்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய மனதை நீங்க நல்ல விதத்துல மறுரூபப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டருடைய வார்த்தையை கேட்கணும். ஆண்டருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கணும். அதே அசைப்போட்டு கொண்டிருக்கணும். அதே பேசி கொண்டிருக்கணும். தொடர்ந்து இவ்வண்ணமான நல்ல போதனைகளை தெரிந்தெடுத்து போதிக்கிற நல்ல போதகருடைய பிரசங்கங்களை கேட்கணும். தேவனுடைய நன்மையை குறித்து அதிகமாக கேட்கணும். தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை குறித்து அதிகமாக கேட்கணும். தேவனுடைய பிரியத்தை குறித்து அதிகமாக கேட்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படியே நான் பிரசங்கத்தை முடிக்க போகிறேன். கடைசி ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இன்னைக்கு என்னத்தை குறித்து பேசின? நம்முடைய மனது மறுரூபப்பட, நம்முடைய வாழ்க்கை செழிக்கணுமா இருந்தா நம்முடைய மனம் மறுரூபப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்முடைய மனம் மறுரூபப்படணுமா இருந்தா நாங்க என்னென்ன 3 காரியங்களை குறித்து நாங்க கேட்கணும்? தேவனுடைய நன்மையை குறித்து கேட்கணும். 2வது தேவனுடைய பிரியத்தை குறித்து கேட்கணும். 3வது தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை குறித்து கேட்கணும். எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய நன்மையை குறித்து கேட்கணும், தேவனுடைய பிரியத்தை குறித்து கேட்கணும், தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை குறித்து நீங்க தொடர்ந்து கேட்பீங்களா இருந்தா கேட்கிற வசனம் உங்களுடைய மனதை மறுரூபப்படுத்தும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த அந்த செழிப்பான வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா இருதயத்தில் இருக்கிற கட்டுக்களையும் கட்டவிழ்க்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற நுகங்களை முறித்து எறியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில செழிப்பு இல்லாததுக்கு காரணம் மனதுல செழிப்பு இல்லை. வாழ்க்கையில சுகம் இல்லாததுக்கு காரணம், சரீரத்துல சுகம் இல்லாததுக்கு காரணம் ஆண்டருடைய இந்த வார்த்தைகளை இருதயத்துல வைக்கிறதே இல்லை. முதலாவது உள்ள மனம் மாறினா வாழ்க்கை மாறும். அதனாலதான் நீதிமொழி 23:7 சொல்லுது, ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன். ஆகையினால இந்த இப்படிப்பட்ட போதனைகளை கேட்டு உங்களுடைய நினைவுகளை மாற்றிக்கொள்ளுங்க, உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை எப்படி வாழுகிறார் என்று விரும்புகிறாரோ அதை அறிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டருடைய பரிபூர்ண சித்தத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை செழிப்பா மாறும். நீங்க செழிக்க செய்கிறத யாராலும் தடுக்க முடியாது. ஆனா நீங்க எடுக்கிற தீர்மானம், நீங்க ஒருவேளை தவறான தீர்மானத்தை எடுப்பீங்களா இருந்தா உங்களுடைய செழிப்புக்கு விரோதமா நீங்களே செய்யப்படுறீங்க. ஆனா சரியான தீர்மானத்தை எடுப்பீங்களா இருந்தா, மனதை மறுரூபப்படுத்தி கொள்வீங்களா இருந்தா தேவன் இன்னும் உங்களை உயரங்களுக்குள்ள கொண்டு போவார், மேன்மையான வாழ்க்கைக்குள்ள கொண்டு போவார். அதான் சொல்லுது, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடங்களில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். தாவீதை செழிப்பான இடத்துக்குள்ள கொண்டு போய் விட்ட ஆண்டவர் உங்களையும் செழிப்பான வாழ்க்கைக்குள்ள கொண்டு போய் விடுவார். காலேப் யோசுவாவை செழிப்பான கானானுக்குள்ள உட்பிரவேசிக்க செய்த ஆண்டவர் இன்றைக்கு நீங்களும் காலேப் யோசுவாவை போல பேசுவீங்களா இருந்தா, விசுவாசிப்பீங்களா இருந்தா நீங்களும் அப்படிப்பட்ட கானானின் வாழ்க்கைக்குள்ள உள்ள போவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய வாழ்க்கை ஒரு குறையுமில்லாத வாழ்க்கையை அதி சீக்கிரத்தில் ஆண்டவர் மாற்றுவார். இப்பொழுது காணப்படுகிற தீமைகள் எல்லாம் நன்மையா மாறும், குறைவுகள் நிறைவா மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பஞ்சம் செழிப்பாய் மாறும். அப்படியே நாங்கள் அனைவருமா எழுந்து நின்றவர்களாக அருமையான இந்த வார்த்தையை தேவனுடைய கருத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் தெளிவா எங்களுக்கு நீங்க கற்று தந்தீங்க. ஆண்டவரே, அநேக ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருந்தும் எங்களுடைய மனது மறுரூபப்படாமல், எங்களுடைய மனது ஆண்டவரே பிசாசின் வார்த்தைகளினாலே நிறைந்து, ஆண்டவரே சுவாமி எங்களுடைய மனது கெடுக்கப்பட்டு காணப்பட்டது. ஆனால் நீங்க தெளிவாய் பேசுனீங்க ஆண்டவரே. அப்பா, நான் சுகமா இருக்க வேண்டும் என்றால் முதலாவது என்னுடைய மனதிலே சுகம் உண்டாக வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில நான் வெற்றி பெறணுமா இருந்தால் மனதிலே வெற்றி பெறுவேன் என்று நிச்சயம் வர வேண்டும். நான் வெளிப்பிரகாரமான வாழ்க்கையில நன்மையை காண்பேன் என்றால் நன்மையை காண்பேன் என்று மனதிலே விசுவாசிக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் வந்திருக்கிற பிள்ளைகள் விசுவாசிப்பார்களாக, மனதிலே தோன்றுவதாக சுவாமி, இருதயத்திலே தோன்றுவதாக. என் ஆண்டவர் என்னை செழிப்பான இடத்திலே கொண்டு போவார். நான் செழிப்பாய் வாழுவேன், நான் திருப்தியாய் சாப்பிடுவேன், நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன். கர்த்தர் என்னை ஆதரிக்கிறார் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த பிள்ளைகள் இருதயத்திலே விசுவாசிப்பார்களாக. இவருடைய மனங்கள் மறுரூபப்படுவதாக, இவருடைய மனதில் இருக்கிற உலக பிரகாரமான கிரியைகள் பிடுங்கி எறியப்படுவதாக சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் மனதை மறுரூபப்படுத்தி கொள்ளுவதாக, இருதயங்கள் மறுரூபப்படட்டும், மனம் மறுரூபப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். ஆண்டவர் எங்களுக்கு குறையெல்லாம் நீதிமான் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறைஞ்சில் ஆண்டவர் குறையெல்லாம் நாங்கள் ஆண்டவர் வார்த்தையை பிடித்து கொண்டு வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு அதன்படி கேட்கும்போது ஒரு குறையில்லாமல் எங்களை நம்முடைய வசனத்தை கேட்டது மேலே வீட்டில் ஒரு நாள் வாசித்து நீங்கள் ஜெபித்திருக்கும் போது ஆண்டவர் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியாக கிடந்து பட்னியாக கிடந்தாலும் கத்தரை தேடுகிற எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அன்பான இயேசுவே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மழை என்று பாராமல் வந்த ஒவ்வொருவர்களையும் ஆசீர்வதித்து குறையெல்லாம் நிறைவாக்கும் வசனத்து மேல் ஆண்ட பிடித்து கொண்டு போது ஆண்டவரே ஒரு குறையில்லாமல் அவர்களை ஆசீர்வதி செழிக்க செய்கிற ஆண்டவரை அப்பா தண்ணீர் கடந்தாலும் நாங்கள் ஆண்டவர் வனாந்திரமான எங்களை செழிக்க செய்கிற ஆண்டவர் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு குறையில்லாமல் வீட்டில் ஆண்டு நல்ல வீடு கிடைப்பதாக, வாகனங்கள் கிடைப்பதாக, நல்ல தொழில் வளங்கள் கிடைப்பதாக, இந்த கிராமத்தில் அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ உதவி செய்ய. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு ஞானத்தை கொடுத்து வர்ற காலம் கிழமை முழுவதும் எங்களோடு கூட இந்த ஒரு குறை இல்லாமல் அப்ப தனி ஆசீர்வதித்து எந்த வியாதி இல்லாதபடி வாதன் கூட அணுகாது பொல்லாப்பு நேரிடாத நான் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷோடு வாழ எங்கள் வாழ்க்கையை பார்த்து அநேகர் மனம் திரும்ப ஆண்டவரே தேவனிடையே சேர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் நம்முடைய முகத்தை எங்கள் பிரகாசிக்க பண்ணி எங்களுக்கு சமாதானத்தை கட்டளை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிபூர்ண ஆசீர்வாதம் இயேசு வருகை மட்டும் நாங்கள் பரிபூர்ணமாய் சம்பூர்ணமாய் வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.